Hello friends, this is our YouTube channel. I am Jagadishan. In this video, we will see if free 1 month trial அப்படின்னு சொல்லிட்டு auto pay enable பண்ணி ஏதாவது subscription போட்டுருப்பீங்க. Example Kuku FM இருக்கலாம், YouTube Premium இருக்கலாம். அந்த மாதிரி நீங்க நிறைய auto pay enable பண்ணிருப்பீங்க. அதை நீங்க turn off பண்ணலினா ஆட்டோமேட்டிக்கா 1 மந்த்க்கு அப்புறம் உங்க அக்கவுண்ட்ல இருந்து மணி எடுத்துக்குவாங்க அடுத்த next month பிளானுக்காக. அதை எப்படி ஆஃப் பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோல போறதுக்கு முன்னாடி நம்ம Android Tamil YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் Google Pay, Paytm and PhonePe இது மூணுலயும் எப்படி ஆட்டோ பே கேன்சல் பண்றதுன்னு சொல்ல போறேன் தனித்தனியா. நீங்க சப்போஸ் Google Payல ஆட்டோ பே பண்ணிருந்தீங்களா அதை எப்படி கேன்சல் பண்றதுனா Google Pay ஓபன் பண்ணிக்கோங்க. Google Pay ஓபன் பண்ணிட்டு கார்னர்ல ப்ரொஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி கீழ வந்தீங்களா ஆட்டோ பே அப்படினு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்க பாத்தீங்கன்னா லைவ்னு இருக்கும். நீங்க கரண்டா பே பண்ண ஆட்டோ பே எது இருக்கோ அத அங்க காமிக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா அதோட டீடைல்ஸ் காமிக்கும். எவ்வளோ அமௌண்ட் இருக்கு, எப்போ டெபிட் ஆக போகுது எல்லாமே காமிக்கும். கீழ பாத்தீங்களா கேன்சல் ஆட்டோ பேன்னு இருக்கும். அது கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணீங்களா வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணீங்களா உங்களோட பின் கேட்கும். உங்களோட UPI போற பின் கேட்கும். பின் என்டர் பண்ணீங்களா ஆட்டோ பே கேன்சல் ஆகிரும். இப்போ பாத்தீங்களா ஆட்டோ பே கேன்சல் ஆச்சு. இன்னும் நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணி செக் பண்ணிக்கணும். பேக் வாங்க. பேக் வந்துட்டு பெண்டிங்னு ஒரு டாப் இருக்கு பாருங்க. அதுல போய்ட்டு ஏதாவது ஆக்டிவ்ல இருக்கா அப்படினு பாத்துக்கோங்க. தென் கம்ப்ளீட்டட் டாப்ல பாத்தீங்களா நீங்க இப்ப கேன்சல் பண்ணது அங்க இருக்கணும். இருக்கான்னு ஒன் டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இவ்ளோ சிம்பிளா நீங்க Google Payல ஆட்டோ பே கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்களா நீங்க Paytmல ஆட்டோ பே பண்ணிருந்தீங்களா அதை எப்படி கேன்சல் பண்றதுன்னு சொல்ல போறேன். உங்களோட Paytm ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. Paytm ஆப் ஓபன் பண்ணிட்டு கார்னர்ல ப்ரொஃபைல் இருக்கும் பாருங்க. டாப் கார்னர்ல ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கீழ வந்தீங்களா UPI and payment settings னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. கீழ பாத்தீங்களா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் அப்படினு இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்களா உங்ககிட்ட கரண்டா ஆக்டிவ்ல இருக்க ஆட்டோ பே எல்லாம் அங்க காமிக்கும். அதை செலக்ட் பண்ணி எது வேணுமோ அதை நீங்க அங்க Google Payல பண்ண மாதிரி கேன்சல் கொடுத்து உங்களோட பின் என்டர் பண்ணீங்களா உங்களோட ஆட்டோ பே கேன்சல் ஆகிரும். நான் பாருங்க ஆல்ரெடி கேன்சல் பண்ணதை காமிக்கிறேன். அவ்வளவுதான். சிம்பிளா நீங்க Paytmல ஆட்டோ பே பண்ணினீங்களாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் PhonePeல எப்படி ஆட்டோ பே கேன்சல் பண்றதுன்னு பார்க்க போறோம். நீங்க PhonePe யூஸ் பண்ணி ஏதோ ஆட்டோ பே எனேபிள் பண்ணிருந்தீங்களா சிம்பிளா கேன்சல் பண்ணலாம். நீங்க உங்களோட PhonePe ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. PhonePe ஆப் ஓபன் பண்ணிட்டு இதுலயும் சேம் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைலை கிளிக் பண்ணீங்களா அங்க மேனேஜ் பேமெண்ட்ஸ்னு இருக்குல அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்களா கீழ பாத்தீங்களா ஆட்டோ பேன்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்களா உங்களோட ஆட்டோ பே எல்லாம் அங்க லிஸ்ட் ஆகும். சேம் Google Pay மாதிரியே நீங்க எந்த ஆட்டோ பே கேன்சல் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணி கேன்சல் ஆட்டோ பேன்னு கொடுத்தீங்களா உங்களோட UPI பின் கேட்கும். உங்களோட பின்னை என்டர் பண்ணீங்களா ஆட்டோ பே கேன்சல் ஆகிரும். அவ்வளவுதான். சிம்பிளா நீங்க இந்த மாதிரி YouTubeஆ இருக்கட்டும் Kuku FM இருக்கட்டும் ஃப்ரீ ஆட்டோ பே போட்டுட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thanks for watching.